ஈஸ்வரி கேக்குறாங்க பாக்யா கிட்ட, எங்கே கிளம்பிட்ட? ரெஸ்டாரண்ட்டுக்கா? அம்மா அத்தை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. கோபி சொல்றாரு ஈஸ்வரி கிட்ட, இவ்வளவு சீக்கிரத்துல ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறது? கோபி, அதுவும் பாக்யா தான் பண்ணுவான். கோபி ஒரு முடிவு எடுக்கிறாரு. நானும் இந்த மாதிரி பண்ணி காட்டுவேன்னு காலையில எந்திரிச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் போறாரு. வேகமா வேலை பாக்குறாரு. அவனுக்கும் காலையில டிஃபன் வச்சு கொடுக்கறாரு. ரெஸ்டாரண்ட்ல சுவாரஸ்யமா வேலை பாக்குறாரு. ரெகுலரா இந்த வேலையை பாக்குறாரு. ராதிகா கிட்ட கூட பேச நேரம் இல்லாம அவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹோட்டல்ல இருந்து காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு ஈஸ்வரி. வீட்டு சோஃபால படுக்கிறாரு. கோபி பாக்கியா கிட்ட கேக்குறாங்க, வீட்டையும் சமாளிச்சுக்கிட்டு எப்படி கிச்சனையும் சமாளிக்கிற? நீங்க தான் புத்திசாலியாச்சு, என்கிட்ட எதுக்கு வந்து கேக்குறீங்க? தெரியாது, போங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. குவைத்தின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.